என்னுடைய மனைவி தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு நம்மளுடைய ராசா அவர்கள் திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்து கடவுள்களை திமுகவில் நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்து மதத்தை குறித்து நிறைய விஷயங்களை திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் விமர்சனத்துக்கு முதலிடம் அப்படின்னா அது ராசா அவர்கள் தான். நான் இந்துக்கள் என்றாலே திருடர்கள், கடவுள்னே ஒன்று கிடையாது அப்படின்லாம் சொல்லுவார். இப்போது நீலகிரி தொகுதியில் அப்படியே அவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கட்சி ஒரு ஊழல் கட்சிங்க, எல்லாத்துலேயும் அவங்க ஊழல் பண்ணுறாங்க, பங்குச்சந்தையில் கூட ஊழல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் மனைவி தீவிர ராம பக்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ராமர் கோயிலை பற்றிலாம் இவர் என்ன சொன்னாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ திடீர்னு என்னுடைய மனைவி ராம பக்தை, அவங்க சனிக்கிழமை ராமருக்காக, திங்கக்கிழமை சிவனுக்காக, வியாழக்கிழமை எனக்காகன்னு சொல்லி வாரத்தை 3 நாள் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. எங்கள் வீட்டில் பூஜை இருக்குது, நான் ஒரு நாள் கூட உள்ளே போனதில்லைங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் தனி மனித ஒழுக்கத்துக்கு பக்தி ஆன்மீகம்லாம் தேவை தான். அதனால் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ கடவுள் கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்தில் இருப்பார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொல்லுவார். அதனால் சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த நீலகிரி தொகுதியில் பிரச்சாரத்தில் அப்படியே அவிழ்த்து விட்டுருக்காரு. ஸோ ஓட்டுக்காக திமுக காரங்க என்னன்னாலும் சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு டாக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ராசா அவர்கள் திடீர்னு இந்து கடவுள்கள் மேலேயும் இந்துக்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த பிரச்சாரத்தில் நின்றவங்களா பல பேர் பேசிக்கிட்டதா தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு.